प्रियानो अस्तु विष्पतिर्होता मन्द्रो वरेण्यः प्रियाः स्वग्नयो वयं प्रियाः स्वग्नयो वयम्. ரொம்ப ரொம்ப அருமையான வேத மந்திரம். இது சாமவேதத்துலேயும் வருது, ரிக்வேதத்துலேயும் வருது. சாமவேதத்தில் 1619 அப்படின்னு நினைக்கிறேன். நான் மந்திரத்தில் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் மந்திரம் நம்பர். இதில் பிரியாக, இறைவனுடைய பேர் வேதத்தில் பிரியா. பிரியாங்கிறது ரொம்ப காமனான பேர். நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவில் சரி, பிரியாங்கிற பேர் ரொம்ப காமன். சத்யபிரியா, ஞானப்பிரியா, இல்லை பிரியா, இந்த மாதிரி நிறையா பேர் நம்ம பார்த்துருக்கோம். மகாராஷ்டிராவில் கூட நிறைய பேர் பிரியா குல்கர்னி, பிரியா தேஷ்பாண்டே, இந்த மாதிரி நிறையா பிரியா பேர் இருக்கும். பிரியாங்கிறது இறைவனுடைய பேர். இந்த புக்கு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, இல்லைன்னா வாங்குங்க. இருந்ததுன்னா இந்த புக்கு பாருங்கள், சத்யர்த்த பிரகாசம். ரொம்ப ரொம்ப அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தில் பேஜ் நம்பர் 57, இறைவனுடைய ஓம்காராதி நாம விளக்கத்தில் 91வது நாமத்தை படிங்க. பிரியா பிரிஞ் தர்ப்பணே காந்தௌச்ச எனும் வேர் சொல்லிலிருந்து பிரியா என்ற சப்தம் சித்தமாகின்றது. யஹ பிரணாதி பிரியதே வாச பிரியஹ. யஹ பிரணாதி பிரியதே வாச பிரியஹ. அறத்தை கடைப்பிடிப்பவர்களை, வீடு பேருக்கு விருப்பம் உள்ளவர்களை மற்றும் நன்னடத்தை உள்ளவர்களை மகிழ்ச்சி அடைய செய்பவர், மேலும் அனைவராலும் விரும்பத்தக்கவர். இதனால் இறைவனுக்கு பிரியா என்ற பெயராகும். பாருங்க, நம்ம இறைவனை தினசரி உபாசனை செய்கிறோம். பட் இறைவன் நமக்கு பிரியம் கிடையாது. நமக்கு இறைவன் நிஜமாவே பிரியம் கிடையாது. உண்மையிலேயே உங்களுடைய மனசை தொட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்களில் லிஸ்ட்டில் இறைவன் கடைசியில் தான் இருப்பார். ஃபஸ்ட்டு 5 பேரில் இறைவனுடைய பேர் இருக்கவே இருக்காது. முதல்ல கல்யாணமான பொண்ணாக இருந்தால் முதல் பிரியமானவர் தன்னுடைய கணவர், இல்லாட்டி தன் பெற்றெடுத்த பையனோ பொண்ணோ, இல்லாட்டி அம்மாவோ அப்பாவோ. கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருந்தால் அம்மா அப்பா ஃபஸ்ட்டு, இல்லை தம்பி ஃபஸ்ட்டு, இல்லை அண்ணன் ஃபஸ்ட்டு, இல்லாட்டி பாய் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு, கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி பிரியமானவர்களில் இல்லை தாத்தா பாட்டி ஃபஸ்ட்டு. சில பேருக்கு தாத்தா பாட்டி ரொம்ப பிரியம், அம்மா அப்பாவோட ஜாஸ்தி பிரியம் தாத்தா பாட்டி. அதே மாதிரி பசங்களுக்கும் அதே மாதிரி தான். காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு யார் ரொம்ப பிரியம்னா, ஒரு பொண்ணோட பேர் சொல்லுவான், இவ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்டி, இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட், ஏதோ ஒன்று. இதை நம்மளுடைய கலாச்சாரம் இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இறைவனுடைய பிரியமான பெயர்கள் நம்ம எழுதினா இறைவன் இருக்க மாட்டார் அதில். அதே மாதிரி பிரியமான வஸ்துக்கள் எழுத சொன்னால், முதல் வஸ்து, என் பொண்ணுக்கிட்ட காலம்பரை பேசியிருந்தேன், உனக்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்ச வஸ்து என்னென்னா மொபைல் ஃபோன், இன்ஸ்டாகிராம் மொபைல் ஃபோன். கரெக்டாக இல்லையா? இல்லை 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 எனக்கு தெரியும். அதுதான், இன்ஸ்டாகிராம் மொபைல் ஃபோன் இல்லாமல் உன்னால் ஒரு நாள் உயிர் வாழ முடியுமானா முடியாது. ஸோ நமக்கு பிரியமான வஸ்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன். அதில் அப்ளிகேஷன் பார்த்தா இன்ஸ்டாகிராம், இல்லை யூடியூப், இல்லை ஃபேஸ்புக்கு, இல்லை நியூஸ் சேனல், இல்லை ஸ்போர்ட்ஸ் சேனல். சில பேருக்கு பிரியமான வஸ்துக்கள் கோவில் பிரியமானது. சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் கோவிலில் போய் உட்காருறது. கோவிலில் போய் உட்காந்து அப்படியே வர போகிறவங்களாம் பார்த்துட்ருப்பார். இல்லாட்டி போய் சாமி சன்னதியில் உட்காந்து அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துட்டே இருப்பார். கேட்டால் நான் பக்தி பரவசம், பக்திமான். பிரியமான வஸ்துக்கள் ஜட வஸ்துக்கள் நமக்கு நிறையா இருக்குது. சேத்தன, சில பேருக்கு கார் பிரியம், ரொம்ப ஜாஸ்தி பிரியம் கார் மேலே, அவ்வளவு கார் பைத்தியம். சில பேர் அவ்வளவு, அது பேர் என்ன சொல்கிறது, ட்ரெஸ் பைத்தியம், புடவை பைத்தியம். இந்த மாதிரி பிரிய வஸ்துக்கள் எழுதிண்டே போகலாம். அதே மாதிரி பிரியமானவர்களை பற்றி எழுதிண்டே போகலாம். இறைவன் அந்த இடத்துல இருக்கவே மாட்டார். வேதத்தில் இருக்கும் என்னை போன்றவர்களுக்கும் இறைவன் பிரியமானவர்கள் இல்லை. இதுதான் உண்மையான சத்தியம். ஸோ இந்த மந்திரம் நான் முதல்ல படித்து பாருங்களேன், சாமவேத மந்திரம். ஓம் பிரியானோ அஸ்து விஷ்பதிர் ஹோதா மந்த்ரோ வரேண்யஹ. இறைவன் அந்த மந்திரத்தில் சொல்கிறாரு, எப்படி ஒருத்தர் எப்படி ஒருத்தருக்கு பிரியமானவர்களாக ஆறாரு. ஏதாவது ஒரு வஸ்து மேலே, இல்லாட்டி ஏதாவது ஒரு நபர் மேலே நமக்கு பிரியம் இருக்குன்னா அதற்கான காரணம் 2 தான். ஒன்று, அவர் நமக்கு ஏதாவது கொடுத்துருக்கணும்.
நம்மளை கொடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்திருக்கணும். ரெண்டாவது அவரோ அவளோ நம்மளுடைய துக்கத்தை போக்கியிருக்க வேண்டும். நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருப்பாங்க, இல்லை துக்கத்தை நிவர்த்தி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நமக்கு பிரியம். அம்மா அப்பா ஏன் பிரியம்? அம்மா அப்பா குழந்தைகளுக்கு அம்மா அப்பா ஏன் அவ்வளோ பிரியம்னா, குழந்தைகளுக்கு துக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா பாடுபடுவாங்க. டே நைட் அம்மா அப்பா பாடுபடுவாங்க. ஸோ அதனால் குழந்தைக்கு அம்மா அப்பா பிரியம். ஒரு வயசுக்கு மேலே அந்த பெண் குழந்தைக்கு கணவர் பிரியம். அம்மா அப்பா அவ்வளோ பிரியம் இல்லை. அம்மா அப்பா செகண்டரி, ஃபஸ்ட்டு கணவன். ஏன்னா சுகத்தை அளிக்கிறான் கணவன். அதே மாதிரி கணவனுக்கு மனைவி தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா சுகத்தை அளிக்கிறாள் மனைவி. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுட்டோன்னா நம்ம உலகத்தில் பிரியம் எது மேலே பிரியம் இருக்குது, அதற்கான காரணம் என்ன? ரெண்டே தான். சுகத்தை அளிக்கும் வஸ்து, துக்கத்தை போக்கும் வஸ்து மேலே நமக்கு பிரியம் ஏற்படும். எல்லா சுகத்தையும் அளிப்பவன் பரமேஸ்வரன், ஆனால் நமக்கு தெரியாது. எல்லா துக்கத்தையும் அழிப்பவன் பரமேஸ்வரன், ஆனால் நமக்கு தெரியாது. எவ்வளோதான் வேதம் படித்தாலும் அது தெரியாது. ஸோ இந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு, இதை பாருங்கள், அதுதான் மகரிஷி சொல்கிறாரு. அறத்தை கடைப்பிடிப்பவர்களை, வீடு பேருக்கு விருப்பம் உள்ளவர்களை, நன்னடத்தை உள்ளவர்களே மகிழ்ச்சி அடைய செய்பவர் பரமாத்மா. அதனால் பரமாத்மா பிரியமானவர். பரமாத்மா எதற்காக ரிஷி முனிகள், இப்போ மகரிஷி தயானந்தர் மாதிரி ஒரு ரிஷி, எங்கள் குருநாதர் மாதிரி ஒரு ரிஷிக்கிட்ட போய் கேட்டால், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான வஸ்து இந்த உலகத்தில் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க இறைவன் சொல்லுவாங்க. எனக்கு இறைவனை தவிர வேறு எதுவுமே பிரியம் கிடையாது, இறைவன் மட்டுமே எனக்கு பிரியம். என்ன காரணம்? ஏன்னா அவர் அடைந்த ஞானத்தினால் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, எனக்கு வாழ்க்கையில் சுகம் கிடைக்கிறது, துக்கம் நிவர்த்தியாகிறதுக்கு ஒரே காரணம் என்னுடைய மனைவி கிடையாது, என்னுடைய கூட பிறந்த அண்ணாவோ தம்பியோ அக்காவோ தங்கையோ அம்மாவோ அப்பாவோ கிடையவே கிடையாது. அவங்களாம் நிமித்தம் மட்டுமே. அவங்களாம் ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் மாதிரி தான். அந்த உண்மையான ஜோதி பரமேஸ்வரன் தான், உண்மையான காரணம் பரமேஸ்வரன் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஞானம். ஸோ அதான் இந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு, பிரியானோ அஸ்து விஷ்பதிர். முதல்ல ஹே பரமாத்மா பிரியா நஹ அஸ்து, பிரியா நோ அஸ்துனா பிரியா, ஹே பரமாத்மா பிரியமுடையவனே, நீ எப்படி பிரியமுடையவனாக ஆகிறாய்? விஷ்பதிர் விஸ்வபதி, விஷ்பதி இஸ் ஈக்குவல் டு விஸ்வபதி. இந்த உலகத்தை படைத்தது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தை பத்தினா பாலன் போஷன். பத்தினா எப்படி ஒரு அம்மா குழந்தைய வளர்க்குறாரோ அந்த மாதிரி நமக்கு இறைவன் உணவை அளிக்கிறார். நம்ம காலம்பரை காஃபி குடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயத்துக்கும் இறைவனுடைய அருள் தேவை, இறைவனுடைய படைப்பு தேவை. பால், தயிர், சாப்பாடு சாப்பிட்றோம், காஃபி குடிக்கிறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம், ஏசி போடுறோம், லைட்டு போடுறோம், எல்லாத்துக்கும் இறைவனே ஆதி காரணம், மூல காரணம். தெரியாது, அதை பற்றி யோசிக்காதனால நமக்கு தெரியாது. தெரிஞ்சிடுத்துனா நமக்கு அது மேலே கொஞ்சம் ஆமாம் இல்லை, கரெக்ட் இல்லை. என்னுடைய அம்மாவிற்கு அம்மா இறைவன், தந்தைக்கு தந்தை இறைவன், எல்லா சுகத்தையும் அளிக்கும் என்னுடைய பெற்றெடுத்த அன்னை தந்தைக்கும் மேலானவன் பரமேஸ்வரன்கிற ஞானம் ஏற்படும். விஷ்பதிர், எப்படி நம்மளுடைய பெற்றெடுத்த தாய் தந்தை நம்ம வளர்க்குறாங்களோ அதை விட அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த விஷயங்களையும் கொடுப்பவன் பரமேஸ்வரன். ஏன்னா உலகத்தை படைத்தவன் பரமேஸ்வரன். விஷ்பதி பிரியானோ வஸ்து விஷ்பதிர் ஹோதா. பத்தினா உணவை அளிப்பவன். இதில் வரும் பாருங்கள், ஃபஸ்ட்டு மந்திரம் சாமவேதத்தில், அக்ன ஆயா ஹீவி தயே கிருணானோ ஹப்யதா தயே நிஹோதா. அதுலேயும் ஹோதாங்கிற வார்த்தை வரும். ஹோதானா இன்பத்தை அளிப்பவன், துக்கத்தை நிவர்த்தி செய்பவன். யார் நமக்கு இன்பத்தை அளிக்கிறாங்களோ, யார் நமக்கு துக்கத்தை நிவர்த்தி செய்கிறாங்களோ அவங்க நமக்கு பிரியமானவர்கள். கடவுள் தான் ஹோதா. உண்மையாக நமக்கு இன்பத்தை அளிப்பவன் பரமேஸ்வரன். நமக்கு அந்த ஞானம் இல்லை, அதை பற்றி யோசிக்கிற ஞானம் இல்லை, அதை பற்றி யோசிக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை, டைம் இல்லை, அதை பற்றி யோசிக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இப்போ இந்த மொபைல் ஃபோன் இருக்குன்னா, இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது, ஏதோ ஒரு வஸ்து இருக்குன்னா, இந்த வீடியோ கேம் இருக்குன்னா, இதில் வீடியோ கேம் ஆடுறது தான் என்னுடைய குறிக்கோள். ஸோ என்னுடைய விருத்தி இதில் இருக்குது. இந்த வீடியோ கேமை விட்டுட்டு ஒரு செகண்டு ரிஷிகள் என்ன சொல்கிறாரு, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, இறைவன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பொறுமையாக யோசித்து பார்க்குறதுக்கு பொறுமை இல்லை, அவகாசம் இல்லை, நிதானம் இல்லை, அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டமே இல்லை நமக்கு. அதனால் நிஹோதா, இறைவனை பற்றி தெரியாது. அதே மாதிரி மந்த்ரோ, ஹோதா மந்த்ரோ. மந்திரகனா அனந்த அனந்த என்ன சொல்கிறது, சந்தோஷம் உடையவன்.
பிளிஸ்ன்னு எட்டர்னல் பிளிஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பிளிஸ்ஸை வந்து உடையவன் பரமாத்மா. எப்படி ஒரு கிணறுல வந்து தண்ணி இருக்குது, அந்த கிணறுலேருந்து எவ்வளோ தண்ணி எடுத்தாலும், இதை சொல்லுவாங்க, அந்த இது பேர் என்னது, இந்த துபாயிலையா சவுதிலையா அந்த இடம் சொல்லுவாங்க, ப்ரொஃபத் முகமது பிறந்த இடத்துல எவ்வளவு தண்ணி எடுத்தாலும் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல போய் தண்ணி குடிச்சிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து புனித பூமின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அதுக்குள்ளே அப்புறம் போகலாம், அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் அப்புறம் பேசலாம். பட் எவ்வளவு தான் எடுத்தாலும் குறையாத தண்ணி மாதிரி, எவ்வளவு தான் எடுத்தாலும் குறையாத ஞானம், குறையாத ஆனந்தம் இருப்பவன் மந்திரஹ பரமாத்மா ஹோதா மந்திரோ வரேண்யஹ. ஸோ இதெல்லாம் குவாலிட்டிஸ், இறைவனுடைய குவாலிட்டிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுண்டு இறைவனை வந்து பொறுமையாக தியானம் செஞ்சு டே ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக எப்போல்லாம் நம்ம முழிச்சுன்னு இருக்கோமா, தூங்குகிற டைம் விட்டுருங்க, முழிச்சுன்னு இருக்கிற டைமில் நமக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுனா அந்த சந்தோஷத்திற்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்குன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறைவனில் தான் கனெக்ட் ஆகும். ஒரு காஃபி குடிக்கும்பொழுது கூட அந்த காஃபி டம்ளர் எப்படி வந்தது, இந்த டம்ளர் எப்படி உருவாச்சு, இந்த டம்ளரில் இருக்கிற பால் எப்படி வந்தது, இதற்கு பின்னாடி நம்ம பார்த்தா உலகத்துடைய படைப்பு தெரியும். ஸோ அப்போ என்ன தெரியும்னா, நமக்கு மூச்சு விடுறோம் பாருங்களேன், இந்த மூச்சை கூட இறைவன் நமக்காக படைச்சு கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தை படைத்து, உலகத்தை படைக்கவில்லை, இல்லை உலகத்தை சரியாக படைக்கலைன்னா நம்மளால் மூச்சு கூட விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை படைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ எல்லா விஷயத்துலையும் இறைவன் தெரியவார் நமக்கு. இது ரிஷிமுனிகளுடைய சித்தாந்தம் இதுதான். ஏன் அவங்களுக்கு இறைவன் தான் ரொம்ப பிரியமானவர்கள், ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தம் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் வந்து வரேண்ய மந்திரஹ வரேண்யஹ, காயத்ரியில் சொல்கிறோம் பாருங்களேன், தியோ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி வரேண்யம். வரேண்யம்னா தமிழில் ரொம்ப ஈக்குவலண்ட் வார்த்தை, எஸ்பெஷலாக பிராமின் வீட்டில் தெரியும். வரன் பார்த்துருக்கேன். வரன்னா என்ன, ஒரு பொண்ணுக்கு நான் வரன் தேடின்னு இருக்கேன்னு சொல்லுவாள், கரெக்டாக? ஸோ வரேண்யம் வரன் ரெண்டும் ஒன்று தான். ஹிந்தியில் வருன்னு சொல்லுவாங்க, டூண்டாவும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். தமிழில் வரன் பார்த்துருக்கேன், பொண்ணுக்கு வரன் பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ வரன்னா நம்ம சூஸ் பண்ணுறது யார் பெஸ்ட்டு. 10 ஜாதகம் வரும், அதில் 10 பேர், இந்த பையன் வந்து வெளிநாட்டில் இருக்கான், இந்த பையன் மாதத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறான், இந்த குடும்பம் வந்து நல்ல ரொம்ப நல்ல குடும்பம், இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு பெஸ்ட்டு வரனை பார்ப்போம். ஸோ பெஸ்ட்டில் பெஸ்ட்டு வந்து பரமாத்மா அதனால தான் இறைவனுடைய பேர் வரேண்யம், சிரேஷ்ட, சப்சே சிரேஷ்ட, உத்தம், எல்லாத்துலேயும் மிக மிக உன்னதமானவர் இறைவன். அதனால் இறைவன் வரேண்யம். ஹே இறைவா, ஒருத்தர் வந்து நமக்கு முன்னாடி வந்து இருக்கார், எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு, எல்லா ஆனந்தத்தையும் கொடுக்கவர், எல்லா துக்கத்தையும் நிவர்த்தி செய்கிறவர், எல்லா விஷயத்தையும் நமக்கு தானமாக ஃப்ரீயாக இலவசமாக கொடுக்குறவர். அப்படிப்பட்ட இறைவன் நம்ம முன்னாடி இருந்தால் அவர் நமக்கு பிரியமானவராக இருப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக இருப்பார். நமக்கு ஏன் இருக்க மாட்டார்னா அந்த மந்திரத்திலே வருது, ஏன் இருக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் இண்டிகேஷன் வருது மந்திரத்தில். ஸ்வ அக்னயஹ. ஏன் குருநாதருக்கு, ஏன் மகரிஷி தயானந்தருக்கு, ஏன் வேற ஒரு ஆச்சாரியருக்கு இறைவன் பிரியமானவர், ஏன் நமக்கு இறைவன் பிரியமானவர் இல்லைன்னா ஒரே ஒரு வார்த்தை அந்த மந்திரத்தில் வரும், ஹோதா மந்திரோ வரேண்யஹ பிரியாஹ ஸ்வக்னயோ வயம். எனக்கு இறைவனை எதனால் பிடிக்க வேண்டும்ங்கிறதுக்கு இந்த 4 விஷயம் சொன்னேன் பாருங்க. எதற்காக இறைவனுக்கும் நம்மளை பிடிக்கணும்ல, இறைவனுக்கு நம்மளை பிடிக்கணும்னா என்ன சொல்கிறார், ஸ்வக்னயோ வயம், ஸ்வ அக்னயோ சுந்த சுப் சு அக்னய, ஸ்வக்னயோ வந்து சு அக்னயாக. யாருடைய இதில் வருது பாருங்களேன், இந்த யாருக்கு வந்து வீடு பேருக்கு விருப்பம் உள்ளதோ, ஸ்வக்னயோனா உயர்ந்த சங்கல்பம் உடையவர்கள், உயர்ந்த ஞானம் உடையவர்கள், உயர்ந்த விசாரணை உடையவர்கள், உயர்ந்த சிந்தனை உடையவர்கள், உயர்ந்த அது என்ன சொல்கிறது, உழைப்பு உடையவர்கள், இவர்களுக்கு இறைவனுக்கு இவர்களை பிடிக்கும். நமக்கு ஏன் இறைவனை பிடிக்கும்னா 4 வார்த்தையை சொல்லியாச்சு. இறைவனுக்கு ஏன் அவர்களை பிடிக்கணும்னா யாரெல்லாம் இந்த குவாலிட்டிஸ் வச்சுருக்காங்களோ அந்த குவாலிட்டிஸ் உடையவர்களை இறைவனுக்கு பிடிக்கும். யார் உயர்ந்த சங்கல்பம் உடையவர்களோ, யார் வந்து எல்லோருக்கும் எப்பொழுதும் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்கிறாரோ, யார் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பவ்யமாக நியாயமாக வாழ்க்கையில் ஞானத்துடன் நியாயத்துடன் யார் வாழறாங்களோ அவங்கள வந்து இறைவன் விரும்புவார். இறைவனுக்கு அவங்க மேலே பிரியம் ஏற்படும்.
ஏன் நமக்கு இறைவனுக்கு நம்ம மேலே பிரியம் ஏன் ஏற்படல, நமக்கு இறைவன் மேலே ஏன் பிரியம் ஏற்படலைன்னா இந்த ஒரு வார்த்தையில் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு உயர்ந்த சிந்தனை இல்லை, நமக்கு உயர்ந்த சங்கல்பம் இல்லை, நமக்கு உயர்ந்த ஞானம் இல்லை, உயர்ந்த விசாரணை தத்துவம் இல்லை. ஸோ அப்போ நம்ம இறைவனை புரிஞ்சிக்கவே முடியாது. இறைவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாருன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. இதெல்லாம் இருந்தால் இறைவனுக்கும் நம்மளை பிடிக்கும், நமக்கும் இறைவனை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மந்திரத்தில் ஒரு சீக்ரெட் சொல்கிறாரு. எப்படி இறைவனே சொன்ன மந்திரம் இது. எப்படி நீ எனக்கு பிரியமானவனாக மாறுவாய், எப்படி நான் உனக்கு பிரியமானவனாக மாறுவேன். இது ரெண்டு கிவ் அண்ட் டேக். நம்ம ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு கிவ் அண்ட் டேக் இருக்கணும். ஜீவாத்மா பரமாத்மாவை புரிஞ்சுக்கணும், பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா பரமாத்மா சர்வ வியாபகன். நான் எப்படிப்பட்ட ஆள், கேமராவை ஆஃப் பண்ண பிறகு நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரைட்டா? இல்லைன்னா இறைவனுக்கு தெரியும். என் கூட இல்லாதவர்களுக்கு நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாது. கேமராவில் பார்க்குற வரைக்கும் சில பேர் எழுதுவாங்க. ஒருத்தர் மெயில் அனுப்பிச்சிருந்தார், யூ ஆர் த கிரேட்டஸ்ட், தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் ரொம்ப அதுன்னு எழுதியிருந்தார். கேமராவை பார்த்து அந்த முடிவுக்கு நீங்கள் வரீங்க. கேமராவை அணைச்ச பிறகு என்னுடைய உண்மையான நான் எப்படி ஒரு உண்மையான மனிதன் அப்படிங்கிற விஷயம் என் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், கரெக்டாக? இறைவனுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இறைவனுக்கு ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை பற்றி தெரியாது, பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா பற்றி நல்லா தெரியும். ஏன் ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா பற்றி தெரியாது? ஸ்வக்னயாக. எந்த இறைவன் நமக்கு எப்படிலாம் நன்மை பயக்குகிறாருங்கிற அந்த சிந்தனை இல்லை நம்மக்கிட்ட. அந்த தேவையே இல்லாத மாதிரி இருப்போம். அன்றைக்கி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தேன். பொண்ணோட காலேஜ் இது காலேஜில் படிக்கிறவங்களோட. அதான் அவங்க ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பர் கேள்வி. என்கிட்ட தான் இப்போ எல்லாமே இருக்குது. என்கிட்ட வந்து நல்ல செல்வம் இருக்குது, பணம் இருக்குது, படிக்க வைக்கிறாங்க வீட்டில், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எதுக்கு இறைவன் தேவை? எனக்கு எல்லா சுகத்தையும் அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டார்ல, அப்புறம் நான் எதுக்கு அதை பற்றி யோசிக்கணும்? பாருங்களேன், அவங்களுடைய திங்கிங் பாருங்களேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் தேங்க்லெஸ்னஸ். ஸோ அது ஓகே, குழந்தையிலேருந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். பட் எனிவே நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சீர்திருத்த வேண்டும் என்றால் நம்ம பொறுமையாக நிதானமாக இறைவனை பற்றி யோசிக்கணும். எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து 16 hours நம்ம வந்து நாத்திகனாக இருக்கும். அந்த நாத்திகத்தன்மையை விட்டு கொஞ்சம் 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 இம்ப்ரூவ் பண்ணோம். இப்போ இந்த வருஷம் உண்மையிலே சொன்னப்போனால் போன வருஷம் நான் எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணேனோ அதில் இப்போ 20 to 25% இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். அடுத்த வருஷம் another 20% I have to improve. அதே மாதிரி நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஆத்திகனாக மாறுவீங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் ஆத்திகனாக மாறுறீங்களோ அவ்வளோ நேரம் இறைவனோட பிரியமாக இருப்பீங்க. இறைவனோட பிரியம் ஆரம்பிச்சிச்சுன்னா மனுஷனோட பிரியம் கம்மியாகும். யார் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருந்தாங்களோ அவங்க செகண்ட் லிஸ்ட்டுக்கு போவாங்க மெதுவாக. அது போகணும், அதுதான் அவங்களோட அச்சீவ்மெண்ட். ஃபஸ்ட்டு பேர் எழுதும்போது பரமாத்மா அப்படின்னு எழுதுகிறோம். உனக்கு உலகத்திலே பிடிச்ச வஸ்து என்ன, பிரியமான வஸ்து என்ன? பரமாத்மா. யார் உன்னுடைய பிரியா? என்னுடைய பிரியா பரமாத்மா. அந்த லெவலுக்கு வரணும். அந்த லெவலுக்கு வர்றதுக்கு நம்ம சுவாத்தியாயம் நிறையா பண்ணோம், தவம் நிறையா பண்ணோம், உலகத்துடைய படைப்பை ஆழ்ந்து யோசிக்கணும், உலகம் எப்படி அழிய போகிறதுங்கிற விஷயத்தை யோசிக்கணும். நான் எப்படி வந்து மரணம் அடைவேன்? நான் இயற்கையாக நம்ம சப்போஸ் பெரிய வீடியோவாக இருக்குது பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நான் மரணிக்க போகிறேன், 100 வயசாகி மரணிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய வயசு 46. இன்னும் 50 வருஷம் கழிச்சு நான் சாக போகிறேன்னு வச்சுக்கோங்க, நேச்சுரல் டெத் ஆக போகிறதுனா எப்படி என்னுடைய மரணம் ஏற்படும்? என்னுடைய மரணம் எப்படி ஏற்படும்னா என்னுடைய உடலில் ஸ்ட்ரென்த் இருக்காது, நடக்க முடியாது, நிற்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது, யார் பேசினாலும் காது கேட்காது, தோல்லாம் சுருங்கி போயிடும், உடல் கருத்து போயிடும், உடலில் தெம்பே இருக்காது, படுத்த படிக்க இருப்பேன், சுருங்கி போயிடுவேன். இந்த மாதிரி தான் இயற்கையான இறப்பு இப்படி நடக்கணும். உடலுடைய ஃபுல் யூஸ் பண்ணி உடல் அந்த மாதிரி சுருங்கி போய் 100 வயசு ஆன பிறகு எப்படி வந்து அந்த தர்பூசணி பழம் எப்படி கொடியிலேருந்து வெளில வருதோ அந்த மாதிரி நானும் என்னுடைய ஜீவாத்மா உடல்லேருந்து வெளில வரணும், பரமாத்மா. அந்த மாதிரி சப்போஸ் இறப்பு நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இறப்பை பற்றி யோசிக்கணும். இந்த மாதிரி என்னுடைய ஜீவாத்மா உடல்லேருந்து வெளில போகும், அடுத்த உடலை அடையும். இந்த மாதிரி என்னுடைய அன்னை தந்தை இறப்பாங்க, இந்த மாதிரி என்னுடைய மனைவி இறப்பாங்க, என்னுடைய பெற்றெடுத்த பிள்ளை இறப்பாங்க. இந்த உலகம் இந்த மாதிரி தான் அழியும். இந்த உலகம் அழிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் என்ன ஆகும், எப்படி பிரகிருதி ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் இறைவன் எப்படி பிரகிருத்திலேருந்து உலகத்தை படைக்கிறார். இந்த ரகசியத்தை திருப்பியும் கேள்வி ஞானத்தை நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் வேதத்தில், என்னுடைய சேனலில் நான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள். அதை வச்சு நம்ம கற்பனையில் பண்ணி பார்க்கணும், இறப்பை ஏற்படுத்தி பார்க்கணும், அதே மாதிரி கிரியேஷனை ஏற்படுத்தி பார்க்கணும். இந்த மாதிரி பண்ண
ஒரு ஸ்டேஜில் என்ன வரும்னா எதுவுமே இல்லை, உலகத்தில் எல்லாமே அழிஞ்ச தருணத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இறைவன் மட்டும்தான் இருப்பார். ஸோ கற்பனையில் நம்ம இறைவனுடைய சக்தியை நம்ம அனுமானம் பண்ணி பார்க்கணும். அப்படிலாம் பண்ணி இறைவன் மேலே பிரியம் ஏற்படும். இல்லாட்டி இறைவன் மேலே பிரியம் ஏற்படாது. இல்லாட்டி ஹோதா புரியாது, இல்லாட்டி மந்திரக புரியாது, இல்லாட்டி வரேண்யக புரியாது, இல்லாட்டி பிரியானோ அஸ்து விஸ்வதீர் விஸ்வபதி விஸ்வகோ பாலன் கர்னேவாலா அந்த பரமாத்மா பற்றி புரியாது, எதுவுமே புரியாது. நம்ம இறைவன் மேலே பிரியம் ஆகவே முடியாது. நம்ம இறைவன் மேலே பிரியப்படலைன்னா இறைவன் நமக்கு மேலே பிரியப்படவே மாட்டார். ஏன்னா நமக்கு அந்த ஞானம் இல்லை, சங்கல்பம் இல்லை, வைராக்கியம் இல்லை, விவேகம் இல்லைன்னா இறைவனுக்கு நம்ம பிரியமானவர்களாக இருக்கவே முடியாது. இதுதான் இந்த மந்திரத்துடைய தாத்பரியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம், பிரியா மந்திரம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.